ஸ்ரீராம ஜெயம். தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகத்தில் உயர்நிலை யோகமாக ஏன் கருதப்படுகிறது? தர்மகர்மாதிபதி யோகம் என்றால் என்ன? ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எந்த பாவகத்துல இணைந்திருந்தாலும் அதற்கு தர்மகர்மாதிபதி யோகம்னு பேரு. அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையான அமைப்புகள்ல இருந்தாலும் அதுவும் தர்மகர்மாதிபதி யோகம் தான். ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து அல்லது பரிவர்த்தனையான அமைப்புகள்ல யோக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதோடு கனெக்ட் ஆகி லக்னாதிபதியும் அதோடு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்ன ஆகார உண்ண உடுப்பு சார்ந்த அமைப்புகள்ல என்னைக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது. சொல்லப்போனா ஒரு ஜாதகத்துல உயர்நிலை அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்றது 9ஆம் பாவகம் தான். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். ஸோ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல நல்லபடியா அமைஞ்சிருச்சுனாலே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுடைய லைஃபை அவங்களே லீட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற அமைப்புகள்ல ஒரு ஜாதகத்துல தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தாலே அந்த ஜாதகம் நிச்சயமான அமைப்புகள்ல உயர்நிலைக்கு செல்லும் என்பதுல எந்த டவுட்டும் வேண்டாம். நன்றி.